எவ்ரிவன், எஸ்டர்டே ஹென்னா மிக்சிங் எப்படி பண்ணணும் அப்படின்றத டீட்டெயிலாக சொல்லியிருந்தேன். இப்போது ஆஃப்டர் டை ரிலீஸ் ப்ராசஸ் என்ன பண்ணணுன்றதை பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம கவர் பண்ணி வச்சுருந்த பவுலை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணால் நம்மளுக்கு க்ரீம் வந்து எப்படி இருக்குன்னா ரொம்ப சாஃப்டனாக இருக்கும். அதுக்கப்புறம் ப்ரௌனிஷ் ஷேடில் இருக்கும். நம்ம வாட்டர் மேலே போர் பண்ணி விட்டதுனால ரொம்ப ட்ரை ஆகாமல் க்ரீமியாக நம்மளுக்கு தெரியும். ரிலீஸ்க்கு முன்னாடியும் டை ரிலீஸ்க்கு அப்புறமும் நம்மளுக்கு ஹென்னா பேஸ்ட் எப்படி இருக்குன்றத டிஃப்ரென்ஸை ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு என்னென்னா, டை ரிலீஸ்க்கு முன்னாடி ஹென்னா பேஸ்ட்டு வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கும். அதுக்கப்புறம் லம்ஸஸ்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஆஃப்டர் டை ரிலீஸ் அப்போ என்ன ஆகும்னா, அந்த லம்ஸஸ்லாம் கண்ட்ரோல் ஆகியிருக்கும். ஹென்னா பேஸ்ட் வந்து ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். நம்ம அதை ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? இப்போது இதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணக்குள்ளே தான் அந்த லம்ஸஸ்லாம் நம்ம ஃபுல்லாக ரிமூவ் பண்ணணும். க்ரீமை வந்து நம்மளுக்கு தேவையான கன்சிஸ்டன்சிக்கு அதை நம்ம சேஞ்ச் பண்ணணும். இப்போது ஃபஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணணும். பிஃபோர் டை ரிலீஸ் அப்போ என்ன பண்ணியிருப்போன்னா, நம்ம வாட்டர் ஆட் பண்ணுவோம். ரொம்ப கவனமாக ஆட் பண்ணணுன்ற ஒரு நெசசரி கிடையாது. ஏன்னா கொஞ்சம் அதிகமாகிடுச்சுன்னா அகைன் நம்ம மெஷர்மெண்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். என்னென்ன ப்ராடக்ட் போட்டிருக்கோமோ அது எல்லாமே அகெயின் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பட் ஆஃப்டர் டை ரிலீஸ் என்ன ஆகும்னா, இந்த மாதிரி நம்ம ரா பவுடர் வந்து எதுவுமே ஆட் பண்ணக்கூடாது. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணும். ஒரு 5 ml ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்மளுக்கு தேவையான கன்சிஸ்டன்சி வர அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். இப்போது அடிக்கடி நம்ம மெஹந்தி போட்டுட்டு இருக்கிறவங்க அப்படின்னா உங்களுக்கு கண்ட்ரோல் பண்ண தெரியும் ஃப்ளோவை. பட் இப்போ ஃப்ரெஷராக போடுறீங்க அப்படின்னா எடுத்த உடனே ஃப்ளோவை கண்ட்ரோல் பண்ண தெரியாது. அவங்க வந்து கொஞ்சம் திக்காகவே வச்சுக்கோங்க. அதுவே நல்லா ப்ராக்டிஸ் பண்ணவங்க, கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ண தெரியுன்றவங்க கொஞ்சம் லிக்விடியாக இந்த க்ரீமை வந்து ரெடி பண்ணிக்கலாம். இதில் எப்பயுமே தண்ணியை வந்து அதிகமாக ஆட் பண்ணக்கூடாது. நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஆட் பண்ணி நம்ம மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். இப்போது நம்ம மிக்ஸ் பண்ணக்குள்ளேயே உங்களுக்கு தெரியும், நம்மளுக்கு வந்து கஷ்டம் இல்லாமல் மிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா ஸ்மூத்தன் ஆகிருக்கும் பேஸ்ட் ஃபுல்லாகவே. ஸோ நல்லா எல்லா பேஸ்ட்டையும் ஒன்றா ஆக்கி நம்ம மிக்ஸ் பண்ணணும். நடுவில் மட்டும் மிக்ஸ் பண்ணாமல் ஃபுல்லாகவே மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு லாஸ்ட்டு ஸ்டேஜில் என்ன பண்ணணுன்னா, நம்ம கேக்குக்கு க்ரீம் மிக்ஸ் பண்ணுவோம் இல்லைங்களா, கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தட்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி எண்டிங்கில் கட் அண்ட் ஃபோல்ட் மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணணும். அப்போ வந்து கொஞ்சம் இருந்த லம்ஸஸுமே ஃபுல்லாகவே ரிமூவ் ஆகிடும். பேஸ்ட்டும் ரொம்ப ஸ்மூத்தாக வரும். நான் யூஸ் பண்ணியிருக்க ஹென்னா பவுடர் வந்து ஸ்ட்ரிங்கி கன்சிஸ்டன்சியில் இருக்கும். இதில் க்ரீம் கன்சிஸ்டன்சி பவுடரும் இருக்குது. நம்ம ஸ்ட்ரிங்கி கன்சிஸ்டன்சியில் எடுத்தால் தான் நம்மளுக்கு ஃப்ளோ வந்து ஈஸியாக வரும். நம்ம கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவும் நம்ம மெஹந்தி போடலாம். இப்போது உங்களுக்கு கன்சிஸ்டன்சி கரெக்டாக தெரியல அப்படின்னா, நான் இப்போ பண்ண மாதிரி பவுலில் வந்து லெஃப்ட் அண்ட் ரைட் லைட்டாக மூவ் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளோ வந்து அழகாக வரும். ஓகேவா? நான் பண்ணக்குள்ளே கொஞ்சம் கெட்டியாக இருந்தது. இன்னும் கொஞ்சம் நான் வாட்டர் ஆட் பண்ணி இன்னும் கொஞ்சம் லிக்விடியாக பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு தான் நான் இன்னும் கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது ஃப்ளோ வந்து அதை விட இது கொஞ்சம் அதிகமாக வருதுங்க. இதோட நம்மளுக்கு போதும். இது வந்து இப்போது பைப்பிங் பேக்கில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணலான்னு இப்போது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு கிளாஸ் எடுத்து வச்சுக்கோங்க. கிளாஸ் எடுத்து வச்சுக்கிட்டு பைப்பிங் கவரை வந்து உள்ளே விட்டுக்கோங்க. உள்ளே விட்டு நல்லா கவர் வந்து பாதி வெளியில் இருக்கிற மாதிரியும் பாதி உள்ளே இருக்க மாதிரி, ஏன்னா நம்ம அதை பிடிக்க போகிறோம். ஸோ அதனால் வெளியில் இருக்கணும். அதுக்கப்புறம் இப்போ நான் யூஸ் பண்ணுறது ஸ்டாக்கிங். அது எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோன்னா, இப்போது ஹென்னா க்ரீமில் இருக்க ஏதாவது டஸ்ட்டு அந்த மாதிரி ஏதாவது பார்ட்டிகல்ஸ்லாம் இருந்ததுன்னா இந்த ஸ்டாக்கிங் வந்து எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிடும். நம்மளுக்கு கிடைக்கிற க்ரீம் வந்து ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இருக்காது நம்ம டிசைன்ஸ் வந்து க்ரியேட் பண்ணக்குள்ள. ஃபஸ்ட்டு இப்போது வந்து என்ன பண்ணணுன்னா, ஃபஸ்ட்டு அந்த ஸ்டாக்கிங் கிளாத்தை வந்து எடுக்கணும். ஸ்டாக்கிங் கிளாத்தை எடுத்துகிட்டு நல்லா ஃபோல்ட் பண்ணிக்கணும்.
நல்லா ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம பைப்பிங் கவரை எடுத்து ஃபோல்ட் பண்ணணும். இப்போ அந்த ஸ்டாக்கிங் கவரை நம்ம ஃபுல்லாகவே வெளியில் எடுக்க போகிறோம். இந்த ப்ராசஸ் கொஞ்சம் டைட்டாக தான் இருக்கும். ஃப்ரெஷருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிடுச்சின்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இதை வந்து ஃபுல்லாகவே அந்த கிளாத் ஃபுல்லாக எடுத்துடுவோம். எடுத்துட்டு நம்ம இதை ஃபோல்ட் பண்ணி வச்சுக்கணும். கவுன் ரெடி பண்ண போகிறோம். மேக்ஸிமம் வந்து என்கிட்ட கேட்ட கொஷின்ஸில் இதுவும் ஒன்று என்னென்னா, ஹென்னா டிப்புக்கு என்ன பின் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்ட்டு. நான் ஹென்னா டிப்புக்கு பின் யூஸ் பண்ண மாட்டேன்னு ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். நிறைய பேர் கேட்கவே நான் பின் வாங்கி ட்ரை பண்ணி பார்த்தேன். அதில் எனக்கு கம்ஃபர்டபுளாக இருந்தது, நான் போடுற டிசைன்ஸுக்கு கம்ஃபர்டபுளாக இருந்தது 0.38 mm பின் தான் வந்து கரெக்டாக இருந்தது. ஓகேவா? இந்த கோன் மேக்கிங் வீடியோ வந்து நான் ஆல்ரெடி போட்டிருப்பேன். அதில் போய் பார்த்தீங்கன்னா கூட கிளியராக லேர்ன் பண்ணிக்கலாம். இதோட லிங்க் கூட நான் இதில் ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. மிக்ஸாலஜி வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இதுக்கும் நிறைய இன்டெப்த்தாக உங்களுக்கு லேர்ன் பண்ணணுன்னு நினைக்கிறீங்கன்னா, மே மந்த் நான் ஆன்லைன் கிளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன். வேணுன்றவங்க டீட்டெயில்ஸ் வாங்கிட்டு என்ரோல் பண்ணிக்கோங்க, ஆஃப்டர் கேர் கிளாஸோடு. ஓகேங்களா? இப்போ வந்து என்ன கோன் வந்து ரெடி பண்ணுறதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ரெடி பண்ணியிருக்க எம்டி கோன் எடுத்துக்கிட்டு டாப் ஆஃப் த எம்டி கோனில் இருந்து நம்ம ஃபில் பண்ணணும். ஃபில் பண்ணக்குள்ளே நம்ம லைட்டாக ப்ரெஷர் கொடுக்கக்குள்ளே எண்ட் ஆஃப் த கோன் வரைக்கும் நம்மளுக்கு க்ரீம் வந்து எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் ஃப்ளோ ஆச்சுன்னா உங்களுக்கு அந்த கோனில் எந்த ஒரு ஏர் பபுள்ஸும் க்ரியேட் ஆகலை, ஏர் லாக்கும் க்ரியேட் ஆகலைன்ற அர்த்தம். அதுவே உங்களுக்கு நடுவில் போகக்குள்ளே ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் இருந்ததுன்னா அது ஏர் லாக் இருக்குதுன்னு அர்த்தம். அப்படி போடக்குள்ளே அப்படி இருக்க கோனை நம்ம யூஸ் பண்ணோம்னா என்ன ஆகும்னா, நம்ம டிசைன் போடக்குள்ளே இன்பிட்வீனில் நம்மளுக்கு ஸ்டக் ஆகிட்டே இருக்கும். நம்மளுக்கு ரொம்ப இஷ்யூவாக இருக்கும், போடுறதும் கஷ்டமாக இருக்கும். ஸோ ஏர்லாக் ஆகாத மாதிரி இந்த மாதிரி ஃபில் பண்ணிக்கோங்க. கோன் டிப்பில் வந்து நம்ம பின் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த கேப்பை வந்து எப்படி கவர் பண்ணணுன்னா, நான் இப்போது ஃபுல்லாக கவர் பண்ணக்குள்ளே நான் சொல்கிறேன். அந்த மாதிரி கவர் பண்ணிக்கோங்க, இல்லைனா லீக் ஆகிட்டே இருக்கும். இந்த 50 கிராம் ஹென்னா பவுடரில் நான் ரெடி பண்ணுற மாதிரி ஸ்மால் சைஸஸ் கோன்னா எவ்வளோ ரெடி பண்ணலான்னா ஒரு 17 கோன் ரெடி பண்ணலாம். அதுவே பிக் சைஸஸ் கோன்னா ஒரு 9 கோன்ஸ் வந்து ரெடி பண்ணலாம். ஸோ ஆல்ரெடி நீங்கள் வந்து கேட்பீங்க, ஸோ நான் அதனால தான் முன்னாடியே சொல்லிடுறேன். இது வந்து நான் ஒரு ப்ரைடுக்கு ஃபுல்லாகவே யூஸ் பண்ணுவேன். இப்போது நம்ம சீல் பண்ணுறதை பார்த்துக்கலாம். எடுத்த உடனே டாப்பில் தான் கவர் பண்ணிவிடுவேன். டாப்பில் கவர் பண்ணிட்டா எட்ஜில் வந்து உங்களுக்கு கோன் ரிலீஸ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அந்த இடத்த லைட்டாக டேப் வச்சு சீல் பண்ணிக்கணும். சீல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டாப் டு பாட்டம் ரோல் பண்ணி நம்ம இந்த மாதிரி பேக் டு ஃப்ரண்ட் எடுத்துகிட்டு வந்து சீல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ரொம்ப லூஸாக இது பண்ணக்கூடாது, ஓரளவு மீடியம் ப்ரெஷர் கொடுத்து தான் பண்ணணும். ரொம்பவும் டைட்டாக பண்ணிடக்கூடாது. ரொம்ப டைட்டாக பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த டேப்பை எட்ஜில் டேப்பை எடுக்கக்குள்ளே ஃப்ளோ ரொம்ப அதிகமாக வந்துகிட்டே இருக்கும். அதுக்காக நீங்கள் கொஞ்சம் க்ரீமை வந்து வேஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ மீடியமாக நீங்கள் சீல் பண்ணிக்கோங்க. அதுதான் பிகினராக இருக்கிறவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இன்னும் இன்டெப்த்தாக வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஆன்லைனில் ஜாயின் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இன்னும் இன்டெப்த்தாக லேர்ன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க லேர்ன் பண்ணிக்கோங்க. நான் இப்போ உங்களுக்கு டீச் பண்ணதே ஒரு ப்ரைடலுக்கு யூஸ் பண்ணுற கோன் தான். இதே கோனை தான் நான் எடுத்துகிட்டு போயிட்டு என்னோடய ப்ரைடு அன்னைக்கு நெக்ஸ்ட் டே எனக்கு இருந்தது, அவங்களுக்கு அதுதான் யூஸ் பண்ணேன். ஸோ நான் சொன்ன மெஷர்மெண்ட் கரெக்டாக போட்டிங்கனாலே போதும், உங்களுக்கு கரெக்டான ஸ்ட்ரெயின் வரும். எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல் உங்களுக்கு ஒரு ப்ராசஸுமே உங்களுக்கு இன்னும் இன்டெப்த்தாக லேர்ன் பண்ணிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா ரெஜிஸ்டர் பண்ணி கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. எண்டிங்கில் ஒரு ஆஃப்டர் கேர், பேசிக் ஆஃப்டர் கேர் சொல்லிடுறேன். இந்த கோன் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்ட்டு. இந்த கோன் நீங்கள் ப்ரைடுக்கு யூஸ் பண்ணுறீங்கன்னா போட்டு முடிச்சுட்டு ஒரு 6 hours அவங்கள கையில் வச்சுக்க சொல்லிடணும். அதுக்கப்புறம் ரப் பண்ணி எடுத்துட்டு கோக்னட் ஆயில் அப்ளை பண்ணி ஒரு 2 hours கையில் வச்சுருந்துட்டு அதுக்கப்புறம் தான் வாட்டரில் வாஷ் பண்ணணும். ரிலீஸ் ப்ராசஸ் டைம் என்னென்னா 8 to 10 hours வந்து கண்டிப்பாக வச்சுருக்கணும்.
ரிலீஸிங் டைம் மட்டும் எப்பயுமே காம்ப்ரமைஸ் ஆகக்கூடாது. கரெக்டாக நான் சொன்ன ரிலீஸிங் டைம் வந்து இருக்கணும். அப்போ தான் ஸ்டெயின் வந்து டார்க்காகவும் பிடிக்கணும். நான் சொன்ன மாதிரி ஆஃப்டர் கேர் வந்து அவங்க கரெக்டாக பண்ணால் மட்டும்தான் ஸ்டெயின் வந்து லாங் லாஸ்டிங்காக இருக்கும். அப்புறம் கோனை எப்படி ஸ்டோர் பண்ணி வைக்கணும்னா ஃப்ரீசரில் தான் ஸ்டோர் பண்ணி வைக்கணும். நார்மலாக வெளியில் வைக்கக்கூடாது. தேங்க்யூ.